பிரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து டெய்லி ரொட்டீன் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் முதல்ல வந்து காஃபி வந்து டிகாஷன் போட போகிறேங்க. மார்னிங் ஆகிடுச்சி. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க காஃபி பொடி. இதை வந்து நான் அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இறங்கட்டுங்க. நான் ரெண்டு கிளாஸ் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இப்போ ஊற்றிருக்கேங்க. ஓகேங்களா? அது இறங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பால் காய்ச்சிக்கலாம். ஓகேங்களா? இது ஆகட்டுங்க. இப்போ வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இது பாருங்கள், அரை லிட்டர் ஊற்றிக்கிறேங்க பால். அரை லிட்டர் ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றவே இல்லைங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை. நான் அப்படியே தான் காய்ச்சிறேன். ஓகேங்களா? அப்படி தாங்க காய்ச்சி போடணும் காஃபி. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா காஞ்சிருக்குங்க பால். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கணும். நான் அரை லிட்டர் தான் காய்ச்சிருக்கேன், தண்ணி ஊற்றலை. ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம டிகாஷன் ஊற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், டிகாஷன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம டிகாஷன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், காஃபி. காஃபி ரெடிங்க. மார்னிங் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பார்க்கணுங்களா? ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது காஃபி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? அரை லிட்டர் பால் நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். இது வந்து நான் சின்ன கப்பில் போட்டிருக்கேன். அரை லிட்டர் பால் வந்து நம்ம கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி டிகாஷன் போட்டு வச்சுங்க. கொஞ்சமாக இது பண்ணி ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ஓகேங்களா? அப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மார்னிங் டிஃபனுக்கு நான் வந்து கார சட்னி அரைக்க போகிறேங்க. முதல்ல வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு 6 மிளகாய் வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க.
அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 பேருக்கு செய்கிறேங்க. வெங்காயம் வந்து நான் ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். வேகட்டும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 2 மிளகா சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். வச்சுட்டுங்க நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கடாயை வச்சு இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு. அடுத்தது வந்து 2 காஞ்ச மிளகா. இல்லை வேண்டாம், முழுசாக அப்படியே போடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தோசைக்குங்க. காலையில் டிஃபன் தோசை. அதுக்கு முதல்ல கார சட்னி பண்ணியிருக்கேன். டிஃபன் வந்து நான் கல் தோசை போட்டிருக்கேங்க. பாருங்கள், கார சட்னி காலையில் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அரைச்சது கார சட்னி கல் தோசைக்கு. இல்லைங்களா, எப்படி இருக்கு பார்ப்போங்களா? செம்ம காரமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது கார சட்னி. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். 6 மிளகாவே போதும். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுவே ஹெவியாக இருக்குது காரம். சூப்பராக இருக்குங்க. கல் தோசை கார சட்னி காலையில் டிஃபன். ஓகேங்களா? வந்து பருப்பு நம்ம வேக போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஆழாக்கு பருப்புக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. ரெண்டு ஊற்றிட்டேன். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு முழு பூண்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளி ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய தக்காளியில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், லைட்டாக பெருங்காயப்பொடி போதும். ஏன்னா நம்ம அப்படியே சாம்பாருக்கு போட போகிறோம். ஓகேங்களா? ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. வச்சு அடுத்தது வந்து நம்ம சாப்பாடு வைக்க போகிறோங்க.
இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கோம். ஓகேங்களா, சாம்பார் வைக்க போகிறோங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு. அடுத்தது வந்துட்டு காயிட்டோங்க. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரியிட்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பூண்டு தட்டி போடலாம். நம்ம பருப்பில் ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோங்க. பூண்டு போட்டு வேக வச்சுருக்கோம். நாங்கள் முழு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, முழு பூண்டு. இப்போ இது கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதில். அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி வச்சுருந்தாங்க, இவ்வளோ சைஸ். வெங்காயம் வந்து சின்னது ரெண்டு இவ்வளோ சைஸ் வச்சுருக்காங்க. வதங்கிடுச்சுங்க. நம்ம முள்ளங்கி போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டோங்க. நம்ம மூடி போட்டு வச்சுடுவோம். ஓகேங்களா, ஊற்றிக்கலாங்க. பாதி வெந்திருக்கும்போது ஊற்றிக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது தான் நம்ம பருப்பு போட போகிறோம். பருப்பு ஊற்றிக்கணுங்க. அடுத்தது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. பருப்பு ரசம் கூட்டி வச்சுருக்கோங்க. புளி, தக்காளி, பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காய பவுடரு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோங்க. நம்ம வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். தாளிக்க போகிறோங்க. கடுகு 1 ஸ்பூனு,
இதில் வந்து பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே வச்சுருக்கேங்க. அதை நம்ம வதக்கிடலாங்க. மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு 6 பல் சேர்த்து அரைச்சி வச்சுருக்காங்க. இதை நம்ம வதக்கிடலாம். கூட மிளகா போட்டுக்கலாங்க, 4 மிளகா. மிளகாய் கிள்ளி போடாதீங்க, ஏன்னா மிளகு ஒரு ஸ்பூன் காரம் அதிகமாக இருக்கும். மிளகாய் முழுசாக போடுங்க, ஓகேங்களா? இது வாசனை வரும்போது நம்ம ரசம் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ வாசனை வருதுங்க, நம்ம ரசம் ஊற்றிக்கலாம். கொதிச்சோடனே இறக்கிடலாங்க. கொதி வரும்போது நம்ம இறக்கிடுவோம், ஓகேங்களா? ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ், ஓகேங்களா? அடுத்தது வந்து சாம்பார் கொதி வந்துட்டுருக்குங்க. சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இது கூட நம்ம கொத்தமல்லி போட்டுக்க போகிறோங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. பொரியல் பண்ண போகிறோங்க. அதுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயுங்க, கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். பூண்டு வந்து தட்டி கையில் வச்சுருக்கேங்க. ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க பூண்டு. ரொம்ப போட்டால் வாசனை நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வதந்துக்குங்க. நல்லா வதங்கினா வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டு. வெங்காயம் 2 போட்டிருக்கோங்க, தக்காளி வந்து 1 போட்டிருக்கேன். பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வேகட்டும். வேங்கிடுச்சுங்க, இன்னும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம புடலங்காய் போட்டுக்கலாம். நான் புடலங்காய் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வேகட்டுங்க. பார்ப்போங்களா? சிம்மில் வச்சுட்டேங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரைங் ஆகணுங்க, இன்னும் கொஞ்சம் வதக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஆகணும். நம்ம மூடி வச்சிடலாங்க. பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு அப்படியே வந்து முள்ளங்கி சாம்பார், அடுத்தது வந்து ரசம், அடுத்தது வந்து புடலங்காய் பொரியலுங்க. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோங்க. மாம்பழம், ஓகேங்களா?
இப்போ வந்து மத்தியானம் வந்து லஞ்சு இதுங்க ஓகேங்களா. ஊற வைக்கிறேங்க அரிசி 1/2 கிலோ வந்து பச்சை அரிசி, 1/2 கிலோ வந்து இட்லி அரிசிங்க, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இது ஒரு 2 அளவுக்கு உளுந்து வச்சுருக்கேங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நல்லா ஊற வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கழுவிக்கணுங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. எவ்வளோ அரிசி நல்லா ஊறுதுங்களோ இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஓகேங்களா. அடுத்தது வந்து இது தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்தது வந்து உளுந்து நல்லா கழுவிக்கலாங்க. இதுவும் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறணுங்க. நான் 2 அழகு போட்டிருக்கேன், ஊறட்டங்க. நம்ம இதையும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஆனோடனே நம்ம மாவு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ வந்து இட்லிக்காக நான் ஊற போட்டிருக்கேன் ஓகேங்களா. இட்லி மாவு அரைச்சிட்ருக்கேன், மையம் ஆயிடுச்சுங்க. கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா. உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போது 2 பாத்திரத்தில் வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாங்க. வந்துட்டு மார்னிங் வந்து நான் இட்லி போட போகிறேன் ஓகேங்களா. பாருங்க மாவு பாருங்கள் எப்படி இருக்குது. கிரைண்டரில் ஆட்டினேங்க. இந்த மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு ஆட்டினீங்கன்னா இட்லி நல்லா வரும். இந்த பாருங்க இப்படி விழணும். அப்போ மாவு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து 1.5 கிலோ போட்டிருக்கேங்க ஓகேங்களா. மொத்தமே சேர்த்து $400 கிராம் வந்து உளுந்து போட்டிருக்கேங்க ஓகேங்களா. இதில் உப்பு சேர்த்துட்டேங்க. உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா வந்து இப்படி கலக்கிடணும். பாருங்கள் அடியிலேருந்து நம்ம மாவு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மாவும் வந்து நம்ம கலக்கிட்டோங்க. இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நாங்கள் அடுத்த மாவு வந்து நம்ம கலக்குறோங்க. அடியிலேருந்து நம்ம கலக்கணுங்க மாவு. பாருங்க பஃபியாக இருக்கு பாருங்க மாவு. இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆட்டி எடுக்கணுங்க. நம்ம கிளறும் போதே இப்படி இருக்கணும் மாவு. அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும் ஓகேங்களா, சாஃப்டாக வரும். இப்போது நாளைக்கு காலையில் டிஃபன் இட்லிக்குங்க. இப்போ நான் சாயந்தரம் ஆட்டியிருக்கேன். உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோங்க. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். காலையில் டிஃபன் கடைக்கு உளுந்து ஊற போட்டிருக்கோங்க. நான் வந்து ஒரு அழகு தான் போட்டிருக்கேங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. ஈவினிங் கடை இது ஊறிடுச்சிங்க. நம்ம ஈவினிங் வடைக்காக நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் ஓகேங்களா. நான் மிக்சியில் தான்
மிக்சியில் தான் அரைக்கிறேங்க. பாதி பாதியாக அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/4 கிளாஸ் ஊற்றுறேங்க. வேணும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோங்க. ஒன்று வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் வந்து 3 போட்டிருக்கேங்க, இவ்வளோ சைஸு. அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை. அடுத்தது வந்து கொத்தமல்லிங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் வடை. இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பசஞ்சிட்டோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோங்க, காயிட்டோங்க. வேகட்டுங்க. பாருங்கள் வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாங்க. இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலேயே சுட்டது. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? வடை சூப்பராக இருக்குங்க. நைட்டு சாப்பாடு தாங்க, டிஃபன் இல்லை. ஏன்னா இப்போ தான் வடைலாம் சுட்டு முடித்தோம், சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தாங்க சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அரிசி கழுவி வச்சுட்டோம், ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நைட்டு டெய்லி ரொட்டீன் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி வந்து நைட்டு வந்து பால் காசி இதோட டெய்லி ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இதோட படுக்க வேண்டியது தான், பால் சாப்பிட்டுட்டு. அவ்வளோதாங்க. ஓகே, கிச்சன் வந்து ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி வச்சாச்சுங்க. நைட் இன்றைக்கி வேலை ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. நைட்டு முடிச்சிட்டாங்க எல்லா வேலையும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஓகே, வந்து இட்லிக்கு சிறுபருப்பு சாம்பார் வைக்கிறோங்க. அங்கே ஒரு அழகு. ஓகேங்களா? நான் சின்ன கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம்.
ஊற்றிக்கலாங்க. இது வந்து 150 கிராம். நான் சின்ன கிளாஸில் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதே கிளாஸில் நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா ஒன்று நம்ம அதுக்கப்புறம் தான் போட போகிறோங்க. வேக வைக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன தக்காளி ஓகேங்களா? பாருங்கள், அது 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒரு முழு பூண்டு. அடுத்தது வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடிங்க. பாருங்கள். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம், சும்மா ஜஸ்ட்டு. அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய்ங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஏன்னா சிறுபருப்புங்க இல்லைங்களா, அதனால் ஓகேங்களா. ஆன் பண்ணிட்டோங்க. ஒரு விசில் விட்டோன்னா நம்ம இறக்கலாம். வெந்துடுச்சுங்க. ஒரு விசில்லே வெந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம கடாய் வச்சுருக்கோங்க, எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து வெங்காயம் 2 வெங்காயம் அரைஞ்சிருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது பூண்டுங்க தட்டி வச்சு. இது வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அடுத்தது வதங்கிச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கணும் ஓகேங்களா. தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. ஒரு குட்டிக்கு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா நம்ம 6 மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். பருப்பில் வேறு ஒரு மிளகாய் சேர்த்துப்போம் ஓகேங்களா. அடுத்தது உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்கணும். அடுத்தது வந்து புளி கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு இவ்வளோ சைஸ்க்கு ஊற வச்சு ஊற்றிக்கணும். ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. அது கொதிக்கிட்டோன்னு வச்சு தான் நம்ம அப்படியே பருப்பு போட போகிறோங்க. மூடி வச்சுடுவோம் இங்கே. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டுங்க. இப்போ பருப்பு போட்டிருக்கோம். இட்லிக்கு வந்து சாம்பார் தண்ணியாக தாங்க இருக்கணும். பருப்பு ரொம்ப மேஷ் ஆகக்கூடாதுங்க. ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும் ஓகேங்களா.
சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பதத்துக்கு நம்ம இறக்கணும். ஏன் இட்லிக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். ஏன்னா சிறுபருப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஆறினோன்னு கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகுங்க. இந்த பதத்தில் நீங்கள் இறக்குனா தான் நல்லா இருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ நான் இதை இறக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ். மாவு அரைச்சிட்டு நேற்று அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, மாவு புளிச்சிச்சு பாருங்கள், பொங்கி வந்திருக்கு. இப்போ தான் இட்லி பதத்துக்கு கரெக்டான மாவுங்க. நம்ம இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம ஆப்ப சோடா மாவு போடுவோங்க. இட்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஓகேங்களா? நான் சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பாருங்க. இப்போ தண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2வது ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவி இருக்கிறோங்க. மூடிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துரும். பார்ப்போங்களா? அது வெந்துடுச்சிங்க. ஒட்டலை பாருங்கள், ஒட்டலை ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி சாம்பார். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குது பாருங்கள், பூ மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி இட்லி சிறுபருப்பு சாம்பார். ஓகேங்களா? மார்னிங் வந்து பூசணிக்காய் ஜூஸுங்க. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி ஜூஸ் போடணுங்க. மார்னிங் வந்து நம்ம வந்து காஃபி எடுத்துக்கலைங்க, தேநீர் எதுவுமே எடுத்துக்கல, வெறும் பூசணிக்காய் ஜூஸ். இப்போ நான் பூசணிக்காய் காட்டினேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஜூஸ் எடுத்துருக்கோங்க. இதில் வந்து இஞ்சி, சோம்பு எல்லாமே, நம்ம புதினா, லெமன்னு, அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் வந்து குழந்தைங்க குடிக்கிறது வந்து ஹனி போடுங்க. எல்லாருமே குடிக்கிறது நல்லது. இந்த கொலஸ்ட்ரால்லாம் கரைக்கும். 2வது வந்து தொப்பைக்கரையும் ஸ்லிம்மாகும். ஓகேங்களா? நாங்கள் மார்னிங் வந்து இன்றைக்கி இதை தான் எடுத்துருக்கேங்க, பூசணிக்காய் ஜூஸு. நமக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி மார்னிங் ஜூஸ் இதுதாங்க. நம்ம டீ போட போகிறோங்க. பால் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து எப்பவுமே வந்து பாத்திரத்தை கொஞ்சம் காய வச்சுட்டு ஊற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு பால் கிடாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா டீக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்குறோம். இதை பாருங்கள், பெரிய கிளாஸில் சேர்க்குறேன். ஒரு கிளாஸ் நிறைய சேர்க்குறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா காயட்டுங்க, பால் நல்லா காயணும். நல்லா காஞ்சி வருதுங்க பாருங்கள், பொங்கி வருது. டீக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் வச்சுருக்கேங்க, 200 மில்லி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாங்க. நான் டீ தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ஸோ இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன்.
இப்போ அடுத்தது வந்து நம்ம மசாலா வந்து லவங்கம், ஏலக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. லவங்கம் வந்து உடம்புக்கு நல்லது, பல்லு ஈரெல்லாம் வந்து நம்மளுக்கு பல்லெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்வலி வந்தால் இந்த லவங்கம் வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. இந்த லவங்கம் வந்து அப்புறம் டீயில் போட்டு சாப்பிடுங்க, பல்வலியும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி டீ சாப்பிடுங்க, பல்வலி கம்மியாகும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது வந்து இஞ்சி போடுறோங்க. இஞ்சி வந்து நம்ம என்னது சொல்கிறது, நெஞ்சு எரிச்சல் இது எல்லாத்துக்குமே, பித்தம், இப்போ நம்ம டீ போடுறோம் இல்லைங்களா, டீ வந்து பித்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இஞ்சி சேர்த்துருக்கோம். அந்த பித்தத்தை இது பண்ணிடும். டீ தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணுங்க. நல்லா பாருங்க, கொதிக்குது. நல்லா இந்த எசன்ஸ் இறங்கணும். இப்போது நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். டீ தூள் எப்போவுமே நம்ம போட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த எசன்ஸ் இறங்குனாங்க நல்லாயிருக்கும் டீ. நம்ம வெளியில் ஹோட்டலில் டீ கடையிலலாம் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது வந்து என்ன சொல்கிறது, இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கின அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டீ கொதிக்க நான் சிம்மில் வச்சுருக்கேங்க. எப்பவுமே வந்து சிம்மில் வச்சிடணுங்க. வச்சுட்டா தான் அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கும். அப்போ வந்து அந்த எசன்ஸ் இறங்கினோன்னா உங்களுக்கு கொதிக்க அந்த வாசனை வரும். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா கொதிக்கணுங்க. திருப்பி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் சிம்ம பண்ணணும். ஓகேங்களா? டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும், காஃபி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ திருப்பி நம்ம வந்து கிண்டி விடுவோம். டீ கடையில் எப்படி தாங்க கிண்டி விடுவாங்க. நல்ல எசன்ஸ் இறங்கணுங்க. கொஞ்சம் வாசனை வருதுங்க. நான் சிம்மிலேயே வச்சுருக்கேன். பாருங்கள், சிம்மில் தான் இருக்குது. ஈவினிங் டைமில் டீ போட்டுங்க, மார்னிங் டைமில் காஃபி போடுங்க. கொதிக்குதுங்க. இதோடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல எசன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டீ விளாவிக்கலாங்க. டீ விளாவியாச்சுங்க. இப்போ சர்க்கரை நானும் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? கலக்கிட்டு ஈவினிங் டீ ரெடி ஆகிடுச்சுங்க. டீ இப்படி தாங்க இருக்கணும், இந்த மாதிரி லிக்விட் பதத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்காக நான் ஸ்பூனில் எடுத்து நான் தான் சாப்பிட போகிறேங்க. ஸ்பூனில் எடுத்து உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். சூப்பராக இருக்குங்க டீ. ஈவினிங் டீ, லவங்கம், இஞ்சி, ஏலக்காய் 3 போட்டு டீ மசாலா டீ வச்சுருக்கேங்க. ஈவினிங் டீ. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. அதுக்கு சைடிஷ் வந்து தாமரைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, அது பாருங்கள், தாமரைத்தண்டு.
இது வந்துட்டு நம்ம தொக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையானது எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, அப்படியே உப்பு, மிளகாத்தூளுங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கங்க. எண்ணெய் போட்டிருக்கேங்க. காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். போயிட்டுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பூண்டு போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு பூண்டு முழுசாக போட்டிருக்கேங்க. அது பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் நான் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தாங்க தக்காளி போடணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 பிஞ்சு சால்ட் போடுறோம். சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் வதங்கிட்டேன். அதுவெல்லாம் இந்த தாமரைத்தண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் பண்ணி கொடுங்க தாமரைத்தண்டு. ஓகேங்களா? நான் வந்து ஜெப்டோவில் போட்டிருக்கேங்க. ஜெப்டோவில் கிடைக்கிது உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. பாதி வதங்கிடுச்சுங்க பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து வெங்காயம் வந்து நான் வந்து 200 கிராம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? தக்காளி வந்து நான் 300 கிராம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நல்லா வதங்கணுங்க இது.
நல்லா இந்த பதத்தில் நம்ம வந்து இந்த தாமரைத்தண்டு போட்டுக்கணும். வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நான் வீட்டில் அரைச்சி மிளகா பிடிங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் காரம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கணுங்க. ஏன்னா வந்து தாமரைத்தண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் வேகணும். ஓகேங்களா. இப்போது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். பார்ப்போங்களா. கொண்டிடுச்சுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு இறக்கிடலாம். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சா அடி பிடிக்கும் என்னங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஆயிடுச்சிங்களா பார்ப்போங்களா. ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. சப்பாத்திக்கு கொஞ்சம் லிக்விட் பதமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சுண்ட வேண்டாம். ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போது கொத்தமல்லி போட்டாச்சுங்க. நாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சுருவோம். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி செய்ய போகிறோங்க. கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ தண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது பாருங்கள், நல்லா வந்து மாவு இந்த பதத்துக்கு சாஃப்டாக இருக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், நல்லா பாருங்கள். பாருங்கள், இப்படி கொத்துனா உள்ளே போகணுங்க. இப்படி பண்ணோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள். இப்போது நல்லா ஊறட்டங்க. இது நம்ம தட்டி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுப்போம். ஓகேங்களா. பார்ப்போங்களா. உள்ளே போகுதுங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி உள்ளே போனீங்கன்னா சாஃப்டாகிடும். மாவு உள்ளே போனால் சாஃப்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ நம்ம தட்டிக்கலாங்க. இப்போங்க இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் ஊற்றிட்டு மேலே வந்து 1 ஸ்பூன். ஓகேங்களா. வேகட்டுங்க கொஞ்ச நேரம். இன்றைக்கி நைட் டிஃபன் சப்பாத்தி
தாமரை தண்டு தொக்குங்க. டொமேட்டோ போட்டு வேகட்டும். நல்லா வேகணுங்க. பாருங்கள், பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போது திருப்பி போடலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி கரண்டியில் அமுக்கி விடுறாங்க. அப்போ தான் வேகும். உள்ளே இருக்கிற மாவு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வேகும். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாங்க. நான் சின்ன ஸ்பூனில் ஊற்றுறேங்க எண்ணெய். இந்த எண்ணெய் போட்டு நம்ம இப்படி பண்ணிக்கணுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. வேகட்டும். இப்போ திருப்பி நம்ம போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் வந்துருக்கு. இதுக்கு மேலே ஒரு சொட்டு ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நைட்டு டிஃபன் இது. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? எனக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து தாமரை தண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தொக்கு வச்சு சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. தாமரை தண்டு தொக்கு, சப்பாத்தி. நைட்டு டிஃபன் இதுதாங்க. ஓகேங்களா? இப்போ ஈவினிங் வந்து நம்ம வடைக்கறி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? காயட்டுங்க. நெய் காயட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு போடுறோங்க. இப்போ
அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் நான் இது வதக்கிட்டு ஒன்று போடுறேங்க. ஏன்னா முன்னாடி வதக்கணும்னா காரம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வடைக்கறிக்கு மாத்திரம் காரம் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை போடுறேங்க. நம்ம பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிட்டால் காரம் இருக்க மாட்டேங்குங்க. நம்ம இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் போட்டு வதக்குங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டோங்க. இந்த மிளகா பாருங்கள், இதுலேயே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ வந்து நம்ம வடைக்கறி போட்டுக்கலாம். நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து நான் 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். தேவைன்னா போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மிளகாத்தூள்னால் வந்து பச்சை வடை போகணும், ஓகேங்களா? இப்போ நம்ம மூடி வச்சுட்டோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இது பண்ணிக்கலாம். பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க வடைகறி. தோசைக்கு நம்ம செய்கிறோங்க நைட்டு டிஃபனுக்கு. இது மாதிரி லிக்விடு பதத்துலேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதுவே இன்னும் கொஞ்சம் கட்டிடும். நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வடைகறி ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேவா? போனோங்க நம்ம. ரெடி ஆகுங்க. நான் வந்து இந்த மிக்சியில் தாங்க இதை ஆட்டிகிட்ருக்கேன், தோசை மாவு. ஓகேங்களா? கழுவி வச்சுட்டோங்க பகல் சாப்பாட்டுக்கு. ஓகேங்களா? வேகட்டும். அரிசி கழுவி வச்சாச்சு. பகல் வந்து மீன் குழம்பு எறா வறுவலுங்க. நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். எறாவும் மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? வைக்க போகிறோங்க. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் 4 வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு 3மே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அடித்து வச்சுருக்கோங்க. அதை போட்டு வதக்கிடலாம். நம்ம அப்படியே வேணுன்னா கூட ரசத்தில் போட்டுக்கலாங்க. வதக்கி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் ரசம். ஓகேங்களா?
ஏன்னா அதில் மிளகு, பூண்டு, சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். சில பேருக்கு வதக்க டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரசத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். நான் ரசம் வந்து கூட்டி வச்சுருக்கேங்க. புளி, தக்காளி, பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரசம் கூட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சாதா ரசம் தாங்க, பருப்பு ரசம் பண்ணலை. இன்றைக்கி வெறுமே ரசம் பண்ணுறேன். கொதிக்கிட்டோங்க. பதத்தில் இறக்கிங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓகேங்களா? ரெடி பண்ண போகிறோங்க. பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அடுத்தது வந்து வடுகம் நான் வீட்டில் போட்டதுங்க, 1 ஸ்பூன். நல்லா பொரிட்டுங்க. இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை இது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க. வதங்கிட்டோங்க. அப்படியே தான் தக்காளி போட்டு திருப்பி வதக்கணும். ஓகேங்களா? நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, அடுத்தது வந்து உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க பார்த்து. இது வந்து 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. ஏன்னா புளி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதனால். ஆறு ஸ்பூன் போட்டேங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாதி மீன் வந்து வறுக்க போகிறோங்க. இது வந்து குழம்புக்கு. ஓகேங்களா? நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து புளி கரைச்சல் கொஞ்சோண்டு வச்சுருக்கேங்க. திக்காக கரைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சிக்கலாம். போட்டு வச்சுருக்கேங்க. ஊறட்டங்க. ஊறினோன்னா நம்ம வறுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வேகட்டங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி போகிறோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. ரெடி ஆகிடுச்சிங்க லஞ்சு சாப்பாடு. அடுத்தது வந்து மீன் குழம்புங்க. அடுத்தது வந்து ரசம். அடுத்தது ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணுதுங்க. அடுத்தது வந்து முட்டை. அடுத்தது வந்து இறாங்க. இன்றைக்கி லஞ்சுங்க சாப்பாடு.